தமிழகத்தில் உள்ள கோவில்களில் கிடைக்கப்பெறும் நிதியில் அதிகாரிகளுக்கு சொகுசு கார்கள் வாங்குவது சொகுசு காரியங்களுக்காக பயன்படுத்துவது தவறு என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழகத்தில் கோவில் நிதியில் முறைகேடுகள் செய்யப்படுவதாக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆலயம் காப்போம் அமைப்பின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் தமிழகத்தில் உள்ள 38,000 கோவில்களில் பெரும்பாலான கோவில்களில் அறங்காவலர்கள் நியமிக்காத நிலையில் மறைமுகமாக கோவில் நிதியில் முறைகேடுகள் நடைபெறுவதாகவும் அவ்வாறு கோவில் நிதியை அறநிலையத்துறைக்கு மாற்றியதை திரும்ப வழங்க வேண்டும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக கோவில்களுக்கு வரும் உண்டியல் காசுகளை முறைப்படுத்த ஏதும் திட்டங்கள் உள்ளதா என்று கேள்வி கேட்ட உச்சநீதிமன்றம் தமிழகத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான கோவில்களில் வரும் நன்கொடை நிதி எவ்வாறு செலவிடப்படுகிறது எனவும் தமிழக அரசிற்கு கேள்வி எழுப்பியது. மேலும் தமிழக கோவில்களில் இருந்து கிடைக்கும் நிதியானது கல்வி போன்ற சமூக நல திட்டங்களுக்கு பயன்படுத்தினால் எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று தெரிவித்த நீதிபதிகள், மாறாக கோவில் நிதியை கொண்டு உயரக கார்கள் வாங்குவது போன்ற சொகுசு காரியங்களுக்காக அரசு பயன்படுத்தினால் தவறு எனவும் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் தமிழ்நாடு அறநிலையத்துறை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.